ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேனர் எப்படி கொடுக்குறது யூடியூப் சேனல் லைவில் போகும்போது, அதே மாதிரி வந்து ஸ்பேனர் கொடுக்கறனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நம்ம வந்து சொல்ல போகிறோம். எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பேனர் எப்படி கொடுக்கணும்னு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் யாருக்கு வந்து ஸ்பேனர் கொடுக்க நினைக்கிறீங்களோ அவங்க ப்ரொஃபைலை நல்லா வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 7 ஆப்ஷன் காட்டும். அதில் 5ஆவதாக இருக்கிற ஆட் ஆஸ் மாடரேட்டர் காட்டும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி 2 ஆப்ஷன் காட்டும். அதில் 2வது ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், நீங்கள் வந்து ஸ்பேனர் கொடுத்துட்டீங்க. இதுவே நீங்கள் ஸ்பேனர் கொடுக்கறனால என்னென்ன வந்து விளைவுகள் வரும் பார்த்தீங்கன்னா, தீமைகள் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து எதார்த்தமாக வந்து ஒருத்தவங்க வந்து மூஞ்ச பாரு, நீ நல்லாவே இல்லை, நீ கேவலமாக இருக்க, எதுக்கு நீ வந்து லைவ் போடுற, அப்படிலாம் வந்து நிறையா வந்து நம்ம லைவில் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு எதார்த்தமான பேச்சு தான். அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தையும் கிடையாது. அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஸ்பேனர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கோபம் வரும். என்னடா அவங்க வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கையாக ஸ்பேனர் கொடுக்குறோம். அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு அக்காவா தங்கச்சியா இல்லை வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க, ஹைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதனால் வியூஸ் கண்டிப்பாகவே குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஸ்பேனர் கொடுத்தவங்க நல்லவங்களும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, இதே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஐடி வந்து நம்ம ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாமே வந்து சொல்லுவாங்க, நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள நம்பி நம்ம இன்ஸ்டாகிராமு ஐடி தான் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக யாராக இருந்தால் சொல்லுவோம். அப்போ அங்கே வரும்பொழுது அவங்களோட விதமே பேசுறதே வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஸ்பேனர் எப்படி வந்து எடுப்பீங்க, அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பிரச்சனையே. அது வந்து நம்ம எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அதை நான் எப்படி எடுக்கணும், நான் ஸ்பேனர் கொடுத்துட்டோம்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி வாங்குறதுன்னு அது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போகிறேன். அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில பேர் என்ன மாதிரி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அதுக்காக கண்டிப்பாக நான் தெரிஞ்சு நான் வீடியோ போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்து வருதுன்னா ஓரளவுக்கு வந்து மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு, அப்படி இப்படி சொன்னால் கூட ஓகே. ரொம்ப தரக்கட்டத்தனமாக ரொம்ப அதை நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா டைம் அவுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அது நீங்கள் டைம் அவுட்டு கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் லைவ் போகிறீங்களோ, இப்போ அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வரக்கூடாது, 5 நிமிஷம் நம்ம லைவுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு யாராவது பேட் கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா அவங்க ப்ரொஃபைலை டச் பண்ணி லைவில் அவங்க ப்ரொஃபைலை டச் பண்ணிங்கன்னா 6வது ஆப்ஷன் காட்டும். பட் யூசர் இன் டைம் அவுட்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே அவங்க போட்ட மெசேஜ் அது தானாகவே டெலீட் ஆயிரும். அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் லைவுக்கு வர முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் என்ன மாதிரி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.